ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தளபதி விஜயோட கடைசி படம் ஹெச் வினோத் கூட்டணியில அனிருத் மியூசிக்கல்ல பக்கவா வெளியா இருக்கிற ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்னன்னா, விஜய் வந்து ஒரு சிறை கைதியா வராரு. சிறை அதிகாரி அவரை கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு ஹெல்ப் பண்றாரு. அந்த ஹெல்ப் என்னன்னா, விஜயோட அம்மா மரணப்படுக்கையில இருக்கும்போது அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டு போறாரு. அதனால கௌதம் வாசுதேவ் மேனன் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. சஸ்பெண்ட் ஆன கேப்ல வந்து அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல வந்து இறந்து போறாரு. கௌதம் வாசுதேவ் மேனனோட மகளை விஜய் தத்தெடுத்து வளர்க்குறாரு. அவங்க தான் மமிதா பைஜு. கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு அவங்க மகளை வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்கி பார்க்கணும், ராணுவ அதிகாரி ஆக்கி பார்க்கணுங்கிறது தான் ஒரு ஆசையா இருந்திருக்கும். அதற்காக விஜய் வந்து மமிதா பைஜுவை ஆர்மி ஆஃபீஸர் ஆக்க முயற்சி பண்றாரு. இதற்கு இடையில வந்து சர்வதேச குற்றவாளியா வர பாபி தயோல் அவர் வந்து அரசியல்வாதிகளை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு சதித்திட்டங்கள் பண்றாரு. இந்த மாபெரும் சதி வேலையை எப்படி விஜய் முறியடிக்கிறாரு, அதே மாதிரி இன்னொரு பக்கம் மமிதா பைஜுவை ராணுவ அதிகாரியா மாற்றினாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது வந்து தளபதி விஜய் தான். ஏன்னா இந்த படத்தை அவரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால அந்த படத்துல அவரோட ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு ஹெச் வினோத். அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவரோட ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு. அதாவது ஓப்பனிங் சீன்ல வர்ற இன்ட்ரோலையே வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இட்டால் பாட்டெல்லாம் வந்து அவர் விஜய் பாடிக்கிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு ஹெச் வினோத். அதே மாதிரி ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு படத்துல டான்ஸ் இல்லாம எப்படி வழக்கமான விஜய் ஸ்டைல்ல அவரோட ஒரு நடனத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு தளபதி விஜய். இதுல எக்ஸ்ட்ராவா அவரோட கியூட் ரியாக்ஷன்ஸு, டைமிங் காமெடி ஆகட்டும், பஞ்ச் டைலாக் ஆகட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. அவரோட ஃபேன்ஸை வந்து எந்த இடத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப அருமையா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஹெச் வினோத். மற்ற கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா விஜயின் மகளா வந்திருக்க மமிதா பைஜு அவங்களுமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு குறும்புத்தனமான பொண்ணா பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் காட்சி எல்லாமே வந்து மிரட்டி எடுத்திருக்காங்கன்னு தான் சொன்னோம். பூஜா ஹெக்டே இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ்கள் கொடுத்துருக்கலாம். பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து காட்சிகள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. அதற்கப்புறமா பாபி தியோல் சர்வதேச வில்லனா பயங்கரமா மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க என்னென்ன கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டாங்களோ அதெல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிப்புல வெளியான பகவத் கேசரி அந்த படத்துல இருந்து சில காட்சிகள் அப்படியே எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சில அரசியல் காட்சிகளையும் வந்து உள்ள வச்சு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பூஜா ஹெக்டே வந்து ஆண்டி அப்படின்னு சொல்ற காட்சியாகட்டும், அந்த குட் டச் பேட் டச்ன்னு அந்த படத்துல சொல்ற விஷயங்களாகட்டும், அது எல்லாமே வந்து அப்படியே படத்துல இருக்கு. அதுலலாம் எந்த மாற்றமும் பண்ணல. படத்தோட நீளம்ங்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 3 மணி நேரம் இருக்கு. அதை கொஞ்சம் சுருக்கி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் வருது அப்பப்ப. அனிருத்தோட பாடல்களும் பின்னணி இசையுமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில்நுட்ப ரீதியாகவும் மத நல்லிணக்க ரீதியாகவும் வந்து பேசியிருக்க விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா இதுல வந்து மத நல்லிணக்கம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி மனித நேயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து பேசியிருக்க விதங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், படத்தோட லென்த் அப்படிங்கிறது வந்து 3 மணி நேரம் இருக்கிறது மட்டும்தான் இது ஒரு நெகட்டிவா இருக்கு. கொஞ்சம் சின்னதுபடுத்தியிருக்கலாம், ஒரு சில காட்சிகள் தூக்கி இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்கு. மித்தபடி வந்து விஜயோட ரசிகர்களுக்கு ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படம் கண்டிப்பா வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறத வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜயோட ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமன்.